ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனலோட கார்த்திக். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு நபர் எத்தனை பேங்க் அக்கௌண்ட் வந்து வச்சுக்கலாம், ஸோ அந்த மாதிரி அக்கௌண்ட் வச்சிருக்கிறதுனால அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப பிரீஃபாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புது நண்பர்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு தனியோடு நபர் எத்தனை பேங்க் அக்கௌண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், வச்சிருக்கலாம். அதாவது பப்ளிக் செக்டார்லையும் சரி, ப்ரைவேட் செக்டார்லையும் சரி, 10 அக்கௌண்ட்டும் சரி, 20 அக்கௌண்ட்டும் சரி, எத்தனை மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வேணாலும் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட் வந்து வச்சுருக்கிறதுனால நம்மளோட அமௌண்ட்டை, அதாவது ஒரு டெபாசிட் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 lakhs வந்து டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி டெபாசிட் பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஸோ ஒரே ஒரு அக்கௌண்ட்டை மட்டும் வச்சுருக்கீங்க, அந்த ஒரே அக்கௌண்ட்டில் உங்கள்கிட்ட ஒரு 5 lakhs இருக்குது, அந்த 5 lakhs ஒரே பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணிடுறீங்க அப்படின்னா, இன்கேஸ் அந்த பேங்க் வந்து திவால் ஆகுது, நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஸோ திவால் ஆகுது அப்படின்னா அந்த பேங்க், அதாவது 5 lakhsக்கு மேலே ஒரே பேங்க்கில் வந்து டெபாசிட் இருந்ததுன்னா அந்த பணத்தை ரிட்டர்ன் வாங்குறது ரொம்பவே வந்து சிரமம். ஸோ அதை வந்து வாங்கவே முடியாது அப்படிங்கிற கூட நிறையா ஒரு நியூஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. அதனால இதே வந்து நீங்கள் ஒரு 5 அக்கௌண்ட்டில் வந்து 5 பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதவே வந்து ஒரு 1 lakh 1 lakh வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கீங்கன்னா ஒரு பேங்க் இன்கேஸ் திவால் ஆனால் கூட நீங்கள் வந்து அடுத்த பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற உங்களோட பணத்தை பாதுகாக்க முடியும். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஷாப்பிங்கே போகிறீங்க, அங்கே வந்து இப்போ எல்லாமே வந்து டிஜிட்டல் பேங்கிங் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு 10 ரூபாய்க்கு ஏதாவது செலவு பண்ணால் கூட அது வந்து ஃபோன்பே, கூகுள் பேலாம் வந்து பண்ணி தான் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து பே பண்ணுறோம். அந்த மாதிரி இருக்கல ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஒன்று வச்சுருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சர்வர், அதாவது உங்களோட பேங்க், நீங்கள் யூஸ் பண்ணுற பேங்க்கோட சர்வர் வந்து ப்ராப்ளம் வந்து டவுன் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா உங்களோட அமௌண்ட் வந்து டிக்ளைன் ஆகிடும். அதாவது பேமெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து பண்ண முடியாது. ஸோ அந்த நேரத்தில் நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸாக இருப்போம். அப்போது நீங்கள் வந்து மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உடனே சுவிட்ச் ஓவர் பண்ணி அடுத்த பேங்க் அக்கௌண்ட்டு செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ரொம்ப சிம்பிளாக வந்து வர முடியும். இந்த 2 பெனிஃபிட்ஸ், இந்த 2 அட்வான்டேஜ் இதில் இருக்கிற ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். இதுக்கப்புறம் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லித்தானே ஆகணும். ஸோ மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கிறதுனால நீங்கள் அந்த எல்லா பேங்க் அக்கௌண்ட்லேயும் மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சென்னையில் இருக்கீங்க அப்படின்னாக்கா ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா அந்த ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 10,000 rupees மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதே மாதிரி 5 அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா 50,000 வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் தவறுற பட்சத்தில் உங்களுக்கு அது வந்து பெனால்ட்டி சார்ஜஸும் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ 10,000 ரூபாயில் ₹1 குறைஞ்சதுன்னா கூட நெக்ஸ்ட் மந்தில் அதுக்கு உண்டான பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து ஆட் ஆகிட்டே போகும். அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலைன்னா ஸோ தொடர்ந்து வந்து பெனால்ட்டி போட்டு அந்த மினிமம் பேலன்ஸே வந்து மைனஸுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து எஸ்எம்எஸ் சார்ஜஸ், ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட சார்ஜஸ் வந்து போயிட்டே இருக்கும். போயிட்டு உங்களோட அந்த மைனஸ் அமௌண்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வந்து, அதாவது ஒருத்தர் ஒரு பக்கம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, அங்கே ஒரு சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கம்பெனிலேருந்து அடுத்த கம்பெனிக்கு போவாங்க, அங்கே ஒரு சேலரி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த அக்கௌண்ட்டில் வந்து மெயின்டைன் பண்ணாத விட்டுருவாங்க. ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு கம்பெனியில் வந்து சேலரி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அந்த சேலரி அக்கௌண்ட்டில் 3 மாதத்துக்கு நீங்கள் எந்த ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணலைன்னா அந்த சேலரி அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக எஸ்பி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக வந்து மாறிடும். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாத வந்து அசால்ட்டாக விட்டுருவாங்க. அப்படி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக மாறுச்சுன்னா அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணினா அதுவும் வந்து மைனஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கல இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க, அந்த அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து நிறையா வந்து டிரான்சாக்ஷன் வருது, நிறையா வந்து இன்கம் சோர்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது, எல்லாத்தையும் வந்து ஆவரேஜ் பண்ண முடியும், எல்லாத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ எனக்கு ஒரு ஃபாரின்லேருந்து ஒரு பிஸ்னஸ் நடந்துட்டுருக்கு, அதில் வந்து ஸ்விஃப்ட் கோடு மூலமாக வந்து பணம் வருது, இல்லை வந்து வேறு வந்து ஆன்லைன் வந்து ப்ராடக்ட் சேல் பண்ணுறேன், இல்லை வேறு ட்ரேட் பண்ணுறேன், இந்த மாதிரி வந்து நிறையா மல்டிபிள் பிஸ்னஸ் இருக்குது, மல்டிபிள் இன்கம் வந்து உங்களுக்கு வந்து வந்துட்டுருக்குன்னா நீங்கள் வந்து நிறைய அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறதுல தப்பு இல்லை. ஸோ எல்லாத்தையும் கால்குலேட்டிவாக வந்து ஒவ்வொரு பேங்க்கையும் வந்து அதாவது வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும், இல்லாட்டி எல்லாமே வந்து மைனஸ்லேயே வந்து போயிட்டுருக்கும். அதனால் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறதுல அதில் நிறைய ப்ராப்ளமும் இருக்குது.
ஸோ நிறைய அக்கௌண்ட் வச்சுருக்கனால பெனிஃபிட்டும் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு எது சாய்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா வந்து சிம்பிளாக வந்து அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு எந்த விதமான அடிஷ்னல் சார்ஜஸ் வந்து யாருக்கும் வந்து பே பண்ணாத உங்களால் மேனேஜ் பண்ணவும் முடியும். ஸோ இதை ரெண்டையும் வந்து பேலன்ஸ் பண்ணி பார்த்துங்க. உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ இதை பார்த்துட்டு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ல வந்து கேளுங்க கண்டிப்பாக. ஸோ இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் தெளிவான சூப்பரான பதிவு உங்களின் சந்தேகம். அண்டில் நெக்ஸ்ட் பை ஃப்ரம் தமிழன் கதை நடிப்பை டேக் கேர்.